விடியல் தரும் விளையாட்டு பலம். வெளியில் தரும் விளையாட்டு வளத்தினூடாக இன்று உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். காலி சர்வதேச மைதானம் இது இப்பொழுது பல பேரும் கவனத்தை ஈர்த்திருக்கும் ஒரு மைதானமாக மாறியிருக்கிறது. நேற்றைய நாளில் மட்டும் 17 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. 2 நாட்களில் 25 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. முதல் நாள் 5000 ரூபாய் டிக்கெட்டுக்காகவும் காலி சர்வதேச மைதானத்துக்கு பின்னால் உள்ள டச்சு கோட்டையின் மீது ரசிகர்கள் என்று பார்த்ததாலும் இந்த மைதானம் பேசப்பட்டது. நேற்றைய தினம் விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் பேசப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மைதானம் ஏற்கனவே ஒரு தடவை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றாலும் கூட ஐசிசியின் கண்டனத்துக்குள்ளானது இந்த மைதானம். இல்லாவிட்டால் ஐசிசியின் கவனிப்புக்குள்ளானது. இந்த மைதானத்தில் அதிகப்படியான சுழற்சி கோணம் பெறப்படுகின்றது போட்டியின் 2வது 1வது நாளிலேயே என்று ஜானந்த வர்ணவீர அப்பொழுதும் சொன்னார். இவர்தான் மைதான பராமரிப்பாளர். இவர் சொன்னார் மைதானத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆசிய உபகண்டங்களில் மைதானங்கள் அவ்வாறுதான். அதுவும் கடலுக்கு பக்கத்தில் உள்ள மைதானம் கூடுதலான வெப்பத்தை உள்வாங்குகின்ற மைதானமாக இருக்கின்ற காரணத்தால் மைதானம் காய்ந்து போயிருக்கின்றது. எனவே எந்த பந்தும் திரும்பக்கூடியது, அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம் என்று சொல்லி ஜானந்த வர்ணவீரர் சொல்கிறார். நேற்றைய நாளிலும் அவ்வாறுதான் விமர்சனங்கள் எழும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அடிக்கடி ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்பது வழக்கம். பொதுவாக ஆசிய நாடுகளில் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள் இருந்தால் மட்டும் உடனடியாக இவ்வாறான முணுமுணுப்புகள் வெளிநாடுகளில் அழுகுறல்கள் கேட்கும். ஆனால் வெளிநாடுகளில் அவர்களது குளிர்தன்மை சீதோஷ தன்மைக்கு ஏற்றது போல மிதவேக பந்து வீச்சாளர்களுக்கான ஸ்விங்கிங் ஆடுகளங்களை தயார் பண்ணி வைத்தால் இதை பற்றி யாரும் குறை சொல்வதும் இல்லை, அதை பற்றி யாரும் கேள்வி கேட்பதும் இல்லை. ஏன் இந்த ஊரவஞ்சனை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. மறுபக்கம் மேற்கிந்திய தீவில் பொழுது ஆஸ்திரேலியா விளையாடி கொண்டு விட்டது. அங்கே சுழல் பந்து வீச்சாளர்களை கொண்டு மேற்கிந்திய தீவில் ஆஸ்திரேலிய அணியை சில போட்டிகளில் உருட்டி எடுத்தது. அப்பொழுது ஆஸ்திரேலியா எந்த ஒரு முனகலையும் வெளிப்படுத்தவில்லை. இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியா குறிப்பிடவில்லை இந்த போட்டியை சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்களில் வைத்து கிரிக்கெட்டை சொதப்புகின்றார்கள் என்று. ஆனால் நேற்றைய தினம் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரான இயான் பெல் இவர் அரைச்சதத்தை பெற்றுக் கொண்டார். அவர் சொல்கிறார், இந்த மைதானத்தில் எந்த ஒரு பேய் பிசாசும் இல்லை, சாதாரணமாக விளையாடக்கூடிய ஒரு ஆடுகளம் தான். ஆனால் பொதுவாக வீரர்கள் நின்று தங்களை நிலைத்துக் கொண்டு ஆடவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். சுழல் பந்து வீச்சாளர்கள் இதை சிறப்பாக பயன்படுத்தி விக்கெட்டுகளை எடுக்கின்றார்கள். எனவே பந்து வீச்சாளர்களின் பாராட்டுகள் தான் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். மகேலஜாவதனம் அவர் தான் குறிப்பிடுகிறார். மகேலவால் முடியும், இயான் பெல்லினால் முடியும் என்று சொன்னால் ஏன் மற்றவர்களால் முடியாது என்ற கேள்வி எழுகின்றது. இதுபோல நேற்று தினம் திரான் சமரவீரை துடுப்படுத்த ஆடிய விதம், அவர் ஆட்டம் இழக்கும் வரை அவர் ஆடிய விதமும் சிறப்பானது. உண்மையில் கிரேம் ஸ்மானின் சிறப்பான பந்து வீச்சு ஒன்றின் மூலமாக தான் அவர் ஆட்டம் இழந்தார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. ஸ்கோர் குறித்து பார்த்தால் இலங்கை அணிக்கு இப்பொழுது சாதகமான தன்மை இந்த போட்டியில் இருப்பதாகவும், ஆனால் இன்றைய தினம் இந்த போட்டி முடிவடைய இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. இலங்கை அணி முன்னதாக முதலாம் இன்னிங்ஸில் 318 ஓட்டங்களை எடுத்தது. நேற்றைய தினம் மகேல இறுதி வீரராக ஆட்டம் இழந்த போது 180 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஒரு அணித்தலைவராக 150க்கு மேற்பட்ட ஓட்டங்களை அதிகமாக பெற்றுக் கொண்ட வீரர்களின் வரிசையில் பிளட்மனுக்கு அடுத்தபடியாக லாராவோடு இடத்தை சரிசமனாக பகிர்ந்திருக்கின்றார் மகேல ஜாவதன் என்பது பெருமைக்குரிய விஷயம். ஜிம்மி அண்டர்சனுக்கு ஆசிய ஆடுகளங்களில் முதலாவது 5 விக்கெட் பரிதி ஒன்று கிடைத்தது. 72 ஓட்டங்களுக்கு அவர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இங்கிலாந்து அணி 17 ஆடிய போது ஆரம்பத்திலே ஸ்ட்ராஸ் மற்றும் ட்ராட் ஆகியோர் நிலைப்பாட்டம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்த போது இலங்கைக்கு ஆபத்து இருப்பதாக உணரப்பட்டது. ஆனால் இலங்கை அணியின் பந்து வீச்சாளர்கள் மிகச் சிறப்பாக விக்கெட்டுகளை வீழ்த்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் ஸ்டூவர்ட் ப்ரூட் மற்றும் கிரேம் ஸ்மான், ஆண்டர்சன், தனசன் ஆகியோரை அதிகப்படியான ஓட்டங்களை இலங்கை அணி பெற்றுக் கொள்ள விட்டது தவறு என்று நாங்கள் நம்புகிறோம். 52 ஓட்டங்களை எடுத்திருந்தார் பெல். ஆனால் கீழே வந்த துடுப்பாட்ட வீரர்கள் 8, 9, 10, 11ஆம் துடுப்பாட்ட வீரர்கள் அனைவருமே ஓட்டங்களை வேகமாக அடித்து பவுண்டரிகளோடு பெற்றுக் கொண்டார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ராங்கநேகரத்தை 74 ஓட்டங்களை கொடுத்து சுராஜ் ரந்தேவுக்கு கிடைத்த 7 ஓவர்கள் 4 பந்துகளில் 2 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தியிருந்தார். உண்மையில் 5 விக்கெட்டுகள் 72 ஓட்டங்களுக்கும் 6 விக்கெட்டுகள் 92 ஓட்டங்களுக்கும் சென்ற பிறகு இலங்கை அணி இன்னும் கொஞ்சம் ஓட்டங்கள் குறைவாக மடக்கி இருக்கலாம் இங்கிலாந்து என்பதுதான் கவனிக்கக்கூடியது. 125 ஓட்டங்கள் முன்னணியில் பெற்றுக்கொண்ட இலங்கை அணி 2ஆம் இன்னிங்ஸில் இப்பொழுது 84 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது. 5 விக்கெட்டுகளை இழந்து தில்ஷான் 0, திருமன்னை 6 ஓட்டங்கள். முதலாம் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக ஆடிய மகேலஜாவதன் 5 ஓட்டங்கள். குமார் சங்ககார 14 விரைவாக விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தன. இறுதியாக பொறுமையாக ஆடிக்கொண்ட திலான் சமரவீரவும் முன்னாள் பாய்ந்து ஆடமணிந்து ஸ்டம்ப் முறையில் ஆட்டமிழந்தார் 36 ஓட்டங்களோடு. இப்பொழுது ஆடுகளத்தில் தினேஷ் சாந்திமால் மற்றும் நைட் வாட்ச்மேனாக வந்த சுராஜ் ரந்தீவ் ஆகியோர் இருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்களின் கையில் இருக்கின்ற விடயம் இன்னும் ஒரு 100 ஓட்டங்களையாவது மேலதிகமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இங்கிலாந்துக்கு அடுத்தத்தை கொடுக்க ரங்கநேகரத்தும் ரந்தீவும் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. சந்திமால் தன்னை நிரூபித்துக் கொள்ள ஒரு முன்னணி துடுப்பாட்ட வீரராக வளர்ந்து வருகின்ற ஒரு வீரராக நிரூபித்துக் கொள்ள 3வது டெஸ்ட் போட்டியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது அவரது 3வது போட்டி. எனவே பொறுத்தவரை பார்க்கலாம் எவ்வளவு தூரம் அவரால் கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி. பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை கிரேம் ஸ்மான் வீழ்த்தியிருந்தார். முதலாம் இன்னிங்ஸில் பந்து வீச்சில் அவர் மீது விமர்சனங்கள் கடுமையாக பாய்ந்திருந்தன. நான் உட்பட 92 ஓட்டங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு விக்கெட்டும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த போட்டியில் இந்த இன்னிங்ஸில் அவர் 12 ஓவர்களில் 28 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். எனவே தொடர்ந்து அதை கொண்டு செல்வார், அந்த அடுத்தது பிரயோகிப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த போட்டியின் 3வது நாள் மேற்கிந்திய தீவு ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2020 தொடர் ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற முதலாவது போட்டியில் இது கிராசி ஸ்டேட் மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி கிட்டியது. 11 பந்துகள் மீதம் இருக்க மேற்கிந்திய தீவு அணி 150 ஓட்டங்களை எடுத்தது. 7 விக்கெட்டுகளை இழந்து தங்களுக்கு கிடைத்த 20 ஓவர்களில் அதிகப்படியான
54 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தார். மீண்டும் ஒரு தடவை கெரோன் பொலார்ட். இவருக்கு ஆஸ்திரேலிய பந்து வீச்சு ரொம்ப பிடித்திருக்கின்றது போல தெரிகிறது. 5-6 ஓட்டங்கள் 2-4 ஓட்டங்களை எடுத்திருந்தார். மிகச்சிறப்பாக ஆடி 54 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்து வீச்சை பொறுத்தவரை பெர்க்லி 2 விக்கெட்டுகள், அதைவிட முக்கியமாக டேனியல் கிறிஸ்டியன் 3 ஓவர்கள் 27 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆஸ்திரேலிய அணி தங்களது வெற்றி இலக்கை மிக இலகுவாக 18 ஓவர்கள் ஒரு பந்தில் அடைந்தது. 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இதில் 69 ஓட்டங்களை ஷேன் வாட்சன் பெற்றுக் கொண்டார். 3ஆம் இலக்கத்தில் துடுப்படுத்த வந்த மைக்கேல் ஹாசி 59 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தார். அணித்தலைவர் ஜோர்ஜ் பெய்லி 21 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தார். இலகுவான வெற்றி ஒன்று பெற்றுக் கொள்ளப்பட்டது. போட்டியின் சிறப்பாட்டக்காரராக வாட்சன் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டார். இன்னும் ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று நம்புகின்றோம். நேற்றைய தினம் ராகுல் டிராவிடுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர்களால் மிகச் சிறப்பான வழி அனுப்புதல் ஒன்று வழங்கப்பட்டது. எக்கச்சக்கமான பாராட்டுகள் ராகுல் டிராவிடு கிடைத்தன. அதுபோல ராகுல் டிராவிடும் அந்த பாராட்டுகளை திருப்பி வழங்கியிருந்தார். தோனி மற்றும் தனது சக இந்திய வீரர்கள் மீண்டும் இந்திய அணியை மேலும் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார்கள் என்று தான் நம்பியிருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். டிராவிடுக்கு கிடைத்த பாராட்டுகள் வழமையாக எல்லா வீரர்களும் சொல்வதுதான். அவரது அமைதி, அவரது அடக்கம், அவரது பணிவு, அவரது கற்றுக்கொள்ளும் திறமை, அவரது பொறுமை, நிதானம் என்று பல விஷயங்களை பாராட்டி இருக்கின்றார்கள். டிராவிட் உண்மையில் கண்கலங்கி போனார். 3-4 தடவைகள் அவர் கண்கலங்கியதை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் தனது சக வீரர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். தான் மிகச் சிறப்பாக ஆடும் போது மட்டுமல்ல, தான் தளர்ந்து போகும் நேரங்களிலும் தனக்கு ஆதரவு தந்த ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இன்னும் ஒரு கிரிக்கெட் செய்தி நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நம்புகிறோம். இங்கிலாந்து அணியின் பருவகாலம், இங்கிலாந்து கிரிக்கெட் பருவகாலம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது. பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளும் வழக்கம் போல அவர்களது பாரம்பரிய ரீதியான போட்டியாக MCC என்று சொல்லப்படுகின்ற மர்லிபோர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கும் லங்காஷியா பிராந்தியத்துக்கும் கடந்த வருட சாம்பியனுக்கும் இடையிலான போட்டி நேற்றைய தினம் ஆரம்பித்தது. அண்மை காலத்தில் நடைபெற்று வருவது போல இவர்கள் மத்திய கிழக்கு தேடி சென்று அங்குதான் விளையாடுகிறார்கள். கிரிக்கெட்டை பரவலாக்கும் முயற்சியில் நேற்றைய தினம் ஆரம்பித்த இந்த போட்டி இப்பொழுது அபுதாபியில் ஆரம்பித்திருக்கிறது. 5 நாள் கொண்ட போட்டியாக இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மர்லிபோர்ன் கிரிக்கெட் கிளப் 266 ஓட்டங்கள் எடுத்தது. இதில் இயான் பிளாக்வெல் ஆட்டம் இழக்காமல் 102 ஓட்டங்களை எடுத்திருந்தார். மிகச் சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார். பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கெரிகான் எடுத்திருந்தார். லங்காஷியா பிராந்தியமானது 38 ஓட்டங்களுக்கு இப்பொழுது 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இலங்கையில் இப்பொழுது கழக மட்டத்திலான அணிகளின் 2020 போட்டிகள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் எல்லா கழகங்களும் காலையிலும் மாலையிலுமாக போட்டிகளில் பிரிந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றன. விவரங்களை முழுமையாக நாங்கள் ஒரு வார தொகுப்பாக உங்களுக்கு தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறோம். டென்னிஸ் செய்தி ஒன்று. ஆண்டி ராடிக் நேற்றைய தினம் ரோஜர் ஃபெடரருக்கு அதிர்ச்சி வைத்தியம் ஒன்று கொடுத்திருந்தார். இவர்கள் 24 தடவைகள் சந்தித்த வேளையில் ராடிக்கால் 3வது தடவை இப்பொழுதுதான் ஃபெடரரை சந்திக்க வெற்றி பெற முடிந்திருக்கிறது என்பது முக்கியமானது. சோனி எரிக்சன் தொடரில் இடம்பெற்ற 3ஆம் சுற்று போட்டியில் தான் இந்த வெற்றி பெற்றுக் கொள்ளப்பட்டது. கால்பந்தாட்ட செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டது முக்கியமானது. நேற்றைய தினம் சைமன் காலுவின் கோலின் அடிப்படையில் பெனிஃபிகா கழகத்தை அவர்களது சாம்பியன்ஸ் லீக் போட்டியின் காலிறுதிப் போட்டியின் முதலாவது லெக் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது போட்டியில் செல்சி அணி வெற்றி பெற்றுகிறது. எனவே இது ஒரு இங்கிலாந்து கழகங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு வெற்றியாக நிச்சயமாக அமைய போகிறது. இன்னும் ஒரு முக்கியமான கால்பந்தாட்ட போட்டியில் நேற்றைய நாளில் இடம்பெற்றது. எவர்டன் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுக் கொண்டது. அதையும் தந்துவிட்டால் கால்பந்தாட்ட ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். நேற்றைய தினம் இடம்பெற்ற மற்றும் ஒரு முக்கியமான கிரிக்கெட் போட்டி பற்றிய செய்தியும் இருக்கிறது. வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. அதை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்புகிறோம். நேற்றைய தினம் இடம்பெற்ற மற்றொரு கால்பந்தாட்ட போட்டியில் செல்சி நேற்றைய தினம் வெற்றி பெற்றது. அதுபோல எவர்டன் கழகமும் இலகுவான வெற்றி பெற்றுக் கொண்டது. இது FA கப் போட்டியானது சண்டர்லாந்து அணிக்கு எதிராக 2-0 வெற்றி பெற்றுக் கொண்டது. அதுபோல டாட்டனம் அணியானது 3-1 பால்டன் அணியை வெற்றி கொண்டது. நியூசிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் வெற்றி தோல்வியற்ற முடிவை கண்டது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நாங்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது அந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி நெருங்கி இருந்தது. கேன் வில்லியம்சன் சதத்தோடு நியூசிலாந்து தோல்வியை தவிர்த்து வெற்றி தோல்வியற்ற முடிவை பெற்றுக் கொண்டது. இதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு தொடர் சொந்தமானது 1-0 வந்து நேற்றைய போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நியூசிலாந்தில் வீழ்த்தப்பட்ட 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி மோனி மோக்கல் தெரிவு செய்யப்பட்டார். தொடர் வெற்றியானது தென்னாப்பிரிக்காவுக்கு 1-0 என்று போயிருக்கிறது. இந்த தொடர் வெற்றியை அடுத்து இப்பொழுது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தன்மை வந்து இருக்கின்றது. இலங்கை இங்கிலாந்தை இந்த தொடரில் இலங்கையில் வைத்து தோற்கடித்தால் தென்னாப்பிரிக்கா ICC தரப்படுத்தல் 1ஆம் இடத்துக்கு வரும். ஆனால் வெற்றி தோல்வியற்ற தொடர் முடிவும் இங்கிலாந்துக்கு 1ஆம் இடத்தை வழங்கும் என்பது முக்கியமானது. மேலும் விவரங்கள் உங்களுக்காக வரும் இரவு 7:50 வெளிநாடு தொடர் மூலமாக.